அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னாங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வேலை செய்கிற தோட்டத்தில் இருந்துங்க காடு உழவு ஓட்டி விடுறாங்க. தக்காளி இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு போன்னு சொன்னாங்கன்ட்டு எங்கள் அப்பா ஏதோ நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்தாருங்க. அதையெல்லாம் நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டுங்க, கூடவே பெரிய நெல்லிக்காய்ங்க, நாங்கள் இது மலை நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம், அதுவும் கொஞ்சம் கொண்டு வந்தாருங்க. அதையும் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுட்டுங்க. கழுவி எடுத்து வச்சுட்டு நைட்டுக்கு டிஃபன் செய்யணுங்க. சரி, என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இட்லியும் தேங்காய் சட்னியுங்க. பாப்பா டியூஷன் போயிட்டு நைட்டு 9 மணி ஆகுங்க வீட்டுக்கு வர்றதுக்கு. அவள் வர்றக்குள்ளே அவளுக்கு வயிற்றுக்கு செஞ்சு வைக்கணுங்க. அதனால் அவசரமாக இட்லி ஊற்றி வச்சுட்டுங்க, அப்படியே கரண்ட்டுக்குன்னு போயிடும். சரி, டக்குன்னு தேங்காய் சட்னி அரைச்சிடலான்னு சொல்லிவிட்டு தேங்காய் சட்னிக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேனுங்க. பாப்பா +2 படிக்கிறாளுங்க. காலையில் 7:30க்கு போவாளுங்க வீட்டிலேருந்து. ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே டியூஷனுங்க. டியூஷன் முடிச்சுட்டு 9 மணி ஆகுங்க நைட்டு வர்றதுக்கு. தேங்காய் சட்னிக்குங்க கொஞ்சமாக கருவேப்பிலை தலைங்க, 3 பச்சை மிளகாய்ங்க, சின்ன துண்டு இஞ்சிங்க, 2 பூண்டுங்க கட் பண்ணி போட்டிருக்கிறேங்க. தேங்காய் பூ 1/2 மூடி தேங்காய் பூ போட்டிருக்கிறேங்க. கடலை குத்து மதிப்பாக நான் இப்படி கையில் தான் அளந்து போடுவேனுங்க. கடலை இப்படி அளந்து போட்டுட்டுங்க, அதுக்கு கல்லுப்பு கொஞ்சமாக சட்னிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு சேர்த்திட்டு தண்ணி சேர்த்தி அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேனுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க, தேவையான அளவு சட்னிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திட்டுங்க, நான் இப்போ தண்ணி சட்னி தான் வைக்கிறேனுங்க. தண்ணி சட்னி மாதிரி தான் வைக்க போகிறேன், கெட்டி சட்னி இல்லைங்க. நல்லா தண்ணி கலக்கிங்க ஊற்றிட்டு இட்லி அதுக்குள்ளே இட்லி வெந்துருச்சுங்க. இட்லி வெந்தது, இட்லி எடுத்து வச்சு போட்டுங்க சட்னிக்கு தாளிச்சிக்கலாங்க. இட்லி வெந்துருச்சுங்க, இட்லி எடுத்து வச்சுக்கலாங்க. ரொம்ப பசியோடு வருங்க பாவம். வரும்போது தட்டில் சாப்பாடு இருந்ததுன்னா அதுக்கு அப்படியே சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி இருக்குதுமா அப்படின்னு சொல்லுங்கள். வர்றக்குள்ளே அதை செஞ்சு வைக்கணும்னு சொல்லிவிட்டு அவசரமாக செஞ்சிட்ருக்குறேங்க. எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு லேட் ஆகிடுதுங்க. டக்குன்னு நம்ம இந்த டைமுக்கு இந்த வேலையை முடிக்கணும்னு நினச்சாலும் முடிய மாட்டேங்குது. அவசரமாக இட்லி எடுத்தாச்சுங்க. இட்லி எடுத்து வச்சு போட்டு அடுத்த அடசலும் ஊற்றி வச்சுட்டுங்க. அடசலும் ஊற்றி வச்சுட்டு சட்னிக்கு தாளிப்பு போடணுங்க. சட்னிக்கு தாளிப்பு போடுறக்குள்ளேயே பாப்பா வந்துட்டாளுங்க. எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு போட்டு கடலைப்பருப்பு போட்டுங்க, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை தலைங்க தாளிப்புக்கு. கருவேப்பிலை தலை போட்டுங்க, தாளிப்பு எடுத்து அந்த சட்னிக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. சட்னிக்குள்ளே ஊற்றிட்டு அவ்வளோதாங்க, சட்னி ரெடிங்க, இட்லி ரெடிங்க. அப்படியே பாப்பாவுக்கு சாப்பிட கொடுத்துடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் குட் நைட்டுங்க.